friends, welcome back to our channel Happy Varum. ஃபைனலி இந்தியா விட்டு கிளம்புற நாள் வந்தாச்சுங்க. ஒரு மாதம் எப்படி போச்சுனே தெரில, அவ்வளோ சீக்கிரமாக பறந்து போச்சு. எப்பயுமே நம்ம ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேப்ப மரம், அதுக்கப்புறம் பூஜை ரூமில் பூஜைலாம் பண்ணி தான் நம்மளை அனுப்புவாங்க. இது நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஓகே, கடவுள் பார்த்துப்பார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏன் இந்தியானே சொல்கிறீங்க, தமிழ்நாடுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. உங்களுக்காக தமிழ்நாடை விட்டு கிளம்புற நாள் வந்தாச்சு. எப்பயுமே இந்தியான்னு சொல்லி அப்படியே பழக்கமாயிடுச்சுதுங்க, வேற எதுவும் இல்லை. ஜெர்மனிக்கு கிளம்பியாச்சு. ஆமா, நல்ல ஆசீர்வாதம்லாம் பண்ணி மண்டை ஃபுல்லா போட்டு வச்சு விட்டுருக்குறாங்க வீட்டில். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்களா, என்ன கவி இந்த இந்தியா ட்ரிப்பில் உங்கள் மாமனாரை காட்டவே மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய வருவார். அண்டு ஏன் அவர் சரியாக காட்ட முடியல இந்த இந்தியா ட்ரிப்பில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் மாமனார் ரொம்ப சிவன் பக்தி உள்ளவர். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி, லைக் காலையில் போயிட்டு ஈவினிங் நைட் அந்த மாதிரி வரா மாதிரி, ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி சிவனை பற்றி நிறைய எங்கெங்கேயோ போய் கற்றுக்கிறாரு. ஸோ எனக்கு அது சரியாக வேர்ட்ஸ் போட்டு சொல்ல தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வீடியோஸ் எடுக்கும் போது அவர் இருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட் போகிற வழியிலையும் ஒரு பெண்டிங் ஷாப்பிங் இருந்துச்சு. ஏன்னா சரியாக எங்கள் ஊர்லலாம் கிடைக்கல, அதனால் போகிற வழியில் இந்த ஷாப்பிங்கை பண்ணிடணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாக்கி ஷோரூம்க்கு வந்திருக்கோம். எங்கே இருக்கு? ஒயிட்ல இருக்கா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுற ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம். ஸோ தெர்மல்ஸ் வாங்குறதுக்காக தாங்க ஜாக்கியில் ஸ்டாப் பண்ணோம். நிறைய இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் உங்களுக்கு எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்கும். பட்டு காஞ்சிபுரமில் பார்த்திங்கன்னா நாங்கள் இவளோட ஏஜ் 4 to 5க்குலாம் பார்த்திங்கன்னா பேண்ட்டே கிடைக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏர்போர்ட் போகிற வழியிலேயே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஷாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷாப்பிங் மட்டும் பெண்டிங் வச்சோம். அண்ட் இப்போ எப்பயும் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா அப்பா காஞ்சிபுரத்துலேருந்து வருவாங்க, நாங்கள் இந்த சைடு செங்கல்பட்டு சைடாக போயிடுவோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வண்டலூர் பிரிட்ஜ் இறங்கினதும் மீட் பண்ணி நிலானிகா குட்டியை தூக்கி வச்சுப்பாங்க அந்த காரில். அப்போ தான் இன்னும் ஏர்போர்ட் போகிற வரைக்கும் குழந்தை எங்கள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கார்லேருந்து இப்போ அந்த காருக்கு ஜம்ப் பண்ணிக்கிறோம். ஓ போது போச்சு போது. நான் எங்க கூட்டி போறேன். ஏய் எங்க போற? எல்லாரும் ஏர்போர்ட் தான் வரோம். எல்லாரும் ஏர்போர்ட் தான் போறோம். அந்த ஜெர்மனி தான் போறோம். வாடா. ஜெர்மனி தான். இளநீர் குடிக்கலாமா? இல்ல எண்ணி. அச்சச்சோ. இளநீர் குடிக்கலாம். சரி உங்க குட்டி பேக்ல தான் இருக்கு. போ. நீ போ நான் இன்னொரு போ. பரம்பர். ஏய் ஜட்டு. இளநீ கேட்டே நீ நேத்து சுகர் கேன். இளநீர் பண்றா. அங்க பாரு இளநீர் குடிக்கலாம். சரி இறங்க இளநீர் குடிக்கலாம். லாலிபாப். இப்ப போயிடுச்சு பாத்தியா? கோகனட் வேணுமா? கையில குத்துட்டு வா. வாண எனக்கு சிவா வேணுமா ராஜா வேணுமா? ஆமா. இப்ப கூட ராஜா தான் வேணும். அதெல்லாம் ஏமா வாணா போடாத. பண்றதுக்கு இத்தனை ஜீவன் வேற. பாரு இப்ப நடுவுல இறங்கி இளநீர் குடிச்சிட்டு இவளை அந்த காரு கூட்டு போயிடுவாங்க. இதுதான் எப்பயும் ஒரு பழக்கம்.
பட்டு நல்லா இருக்கா? கையில பிடிச்சி வந்தா கையில பிடி. ரோட்டுக்கு போயிடுவாங்க எடுத்துமே சூப்பரா இளநீர் குடிச்சு முடிச்சாச்சு. ஆமா, ஆனா நேற்று நாங்க வந்து எங்க அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது 3 பேரு பிளஸ் எங்க மாமி, இவங்க அம்மா, அப்புறம் எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு அழுகாட்சி சீன்லாம் முடிஞ்சிருச்சு. பட் அப்ப வந்து வீடியோ எடுக்க முடியாதுல. இப்போ இதுக்கு அப்புறம் தான் நேற்று வந்து ட்ரெயிலர் மெயின் பிக்சரா இன்னைக்கு அப்படியே ஏர்போர்ட்ல படுத்து படுத்து அழுவோம். ஓகே, நாங்க இந்த கார்ல வரோம், நீங்க அந்த கார்ல போங்க. பாய் பாய். ஓகேங்க, ஃபைனலி என்னோட ஃபேவரட் காஃபியும் பிஸ்கெட் காம்போவும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டும் ரீச் பண்ணிட்டோம். எப்பயுமே இங்கே உள்ளே போயிட்டு தான் அந்த ஃபீலிங்ஸ் வரணுன்னே கிடையாது. இந்த ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ ஊருக்கு போகிறோமே, இதுக்கப்புறம் எப்போ நம்ம ஊருக்கு வருவோம் அப்படின்ற அந்த மிக்சட் எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ட்ராவல் பண்ணுற எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வரவே இல்லை ஏர்போர்ட்டுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலானிகா வந்து கிளம்பும் போது என்னால் பார்க்கவே முடியாது, எனக்கு வந்து என் குழந்த 1 மாதம் ஃபுல்லாக என் கூடயே இருந்துட்டு என்னால் அவளை வந்து கஷ்டமாக பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். நாங்கள் கூட ஏதோ சும்மா தான் விளையாடுறாரு, கண்டிப்பாக வந்துடுவார் ஏர்போர்ட்டுக்குன்னு நினச்சோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூப்பிட்றோங்க, இல்லை என்னால் வந்து அந்த இதுவை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். எங்களுக்கெல்லாம் புதுசாக இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து எப்பயுமே அப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக முறப்பா அப்படி தான் பார்த்துருக்கோமா. இப்போ வந்து இந்த பேரம் பேத்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த ரீல்ஸ்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அம்மா அப்பாவாக இருக்கும் போது நம்மளை நல்லா கும்முன்னு கும்புறாங்க, ஆனால் பேரம் பேத்தியெல்லாம் வரும்போது அப்படி பாசமாக பொழிகிறாங்க அப்படின்ட்டு. உண்மையாகவே அது என் விஷயத்துலேயும் ட்ரூ தாங்க. ஸோ எப்படி தான் இப்படி வந்து சேஞ்ச் ஆகிறாங்கன்னே தெரியல. அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இந்த நிலானிகா குட்டிக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக எங்கள் அப்பா வரவே இல்லைன்றது என்னால் நம்பவே முடியலங்க. ஸோ கடைசியாக வந்து நாங்கள் போகும்போது வீடியோ கால் பண்ணி பாய் அப்படிலாம் சொல்லிவிட்டு, அப்பயும் வந்து நிலானிகாவெல்லாம் வந்து அவர் பார்க்க மாட்டேன், என் குழந்த வந்து எனக்கு அழ வந்துடும் அப்படிலாம் வேற சொன்னார்.
ஓகே, ஃபைனலி வந்து இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் தாங்க போகிறோம். ஆக்சுவலாக டேரக்ட் ஃப்ளைட் சென்னை டு ஃப்ராங்க்ஃபர்ட் டேரக்ட் ஃப்ளைட்டும் இருக்குது. பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி டிரான்சிட் ஃப்ளைட் எடுத்து தான் போகணுன்னு சூஸ் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜோட வெயிட் வந்து எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ டேரக்ட் ஃப்ளைட்டுனா லக்கேஜ் வந்து எங்களுக்கு ஒரு 28-30 kgs அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து நாங்கள் போகும்போது ஒரு பர்சனுக்கே 45 kgs கிட்ட அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக லக்கேஜ் அந்த வெயிட் வேணும். அதனால தான் இப்படி வந்து சூஸ் பண்ணோம். ஸோ போகிற வழியில் அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து 2 ஃப்ளைட்டுக்கு மாறும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த கிளிங் ரேப் வச்சு ரேப் பண்ணிட்டோம். ஒரு பாக்ஸுக்கு வந்து 400 rupees, அதாவது சிங்கிள் ரேப் பண்ணுறீங்கன்னா. இதுவே இன்னும் நிறைய ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்ஸுக்கு 800 rupees. ஸோ நாங்கள் வீட்லேயே நல்லா சேஃபாக பேக் பண்ணோம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இந்த கிளிங் ரேப்பையும் வந்து போட்டுக்கிட்டோம். ஃபைனலி அந்த மொமெண்ட் வந்துருச்சுங்க. அம்மா அப்பா மாமனார் மாமியார் என்னோட கசின்ஸ் எல்லாரையும் மிஸ் பண்ணுற ஃபீல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு எமோஷனாக இருக்கும் அந்த டைமில். Bye. Bye bye. Next year bye. 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 கலங்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு என்ன வேணும் வாடா வாடான்னு சொல்லிட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்து அவளை நல்லா வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணுங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பேரண்ட்ஸ் இதை கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கக்கூடாதுன்னு யோசிப்போம். பட் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் யோசனையே இருக்க மாட்டேது. ஜாலியாக எல்லாத்தையும் வந்து அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கடைசியாக என்ன ஆச்சுன்னா இங்கே பாருங்கள், உள்ள அந்த செக்கிங் வரைக்குமே வந்துட்டாங்க. அங்கே இருந்த அந்த செக்யூரிட்டியாக செக் பண்ணுவார்ல போலீஸ், அவரே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளே போகிறீங்களா, பாஸ்போர்ட்டே இல்லாமல் உள்ளே அனுப்பிட்டோமா உங்களை அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இவளை விடாமல் கடைசி வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்துட்டோங்க, அவங்க வந்து வெளியே இருந்தாங்க. அப்படியே அந்த விண்டோலேயே வந்து பாசத்தை பொழிஞ்சிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி ஃப்யூச்சரில் பார்க்கும் போதெல்லாம் பயங்கர மெமரிஸாக இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அவங்க வந்து நாங்கள் போர்டிங் எல்லாம் முடிச்சு செக்யூரிட்டி இதுவெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஏர்போர்ட்லேயே தான் வெயிட் பண்ணுவாங்க ஒரு வாட்டியுமே. ஸோ இவங்க வெளியவே நின்றுட்டுருப்பாங்க. நாங்கள் வந்து போர்டிங் பாஸ்லாம் வாங்கி லக்கேஜ் போட்டதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லுவோம். அவங்க வந்து ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இதுதான் எப்பயுமே ரிச்சுவல். இங்கே பாருங்கள் எங்கேருந்து எது வரைக்கும் கனெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இருக்காங்க பாரு. முத்தக்குடு முத்தக்குடு. ஃபைனலி எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்கங்க. எப்பயுமே போர்டிங் பாஸ் போட்டு வெயிட்டேஜ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அங்கேருந்து நகரவே செய்வாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வாட்டி எந்த வெயிட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வராமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ பயங்கர ஹாப்பி. அண்ட் சென்னை ஏர்போர்ட்லாம் வந்து வேறு லெவலில் வந்து இப்போலாம் இருக்குங்க. சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அந்த தமிழ் பாரம்பரியமான விஷயம்லாம் நிறைய வந்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ
சூப்பர் டூப்பராக இருக்குது சென்னை ஏர்போர்ட். கண்டிப்பாக ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்குக்கு வந்து போனோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமான இல்லை, கொஞ்சம் வந்து கஷ்டமான கடுப்பான ஒரு விஷயம் வந்து அந்த செக்யூரிட்டி செக்கப் தான். ஓகே, அவங்க வந்து செக்யூரிட்டி செக்கப் வந்து நல்லா பாதுகாப்புக்கு தான் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. நம்மளே அந்த ஹேண்ட் லக்கேஜில் எதையோ வந்து இருக்கிற இடத்துல சொருவி அப்படி இப்படி எடுத்துகிட்டு வருவோம். இதில் அந்த செக்யூரிட்டி செக்கப் அப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்து உள்ளே வைக்கிறதுக்குள்ளே பாதி உசுறு போயிடும். அதுவும் இந்த நிலானிகா குட்டியெல்லாம் அப்போ தான் இங்கே ஓடுவா அங்கே ஓடுவா, அதனால் வந்து செக்யூரிட்டி செக்கப் கொஞ்சம் கடுப்பு மாதிரி இருக்கும் எனக்கு. ஓகேங்க, ஸோ செக்யூரிட்டி செக்கப்பில் சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அண்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours முன்னாடியே எப்பயுமே வரணும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ எப்பயுமே நாங்கள் 3 hours முன்னாடியே போய் ரீச் ஆகிடுவோம். இந்த வாட்டி இன்னுமே கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 hours கிட்ட ஃப்ளைட் டைம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே ஏர்போர்ட்டில் வந்து லாஞ்சுக்கு போவோம். பட் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேனான்னு தெரியல. பட் ஒரு வீடியோ வந்து சிங்கப்பூர் லாஞ்ச்லலாம் எடுத்து அதுக்கப்புறம் அது ஏதோ வந்து போயிடுச்சுங்க, அதனால நான் வந்து போடல. ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேனான்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம போயிட்டு லான்ச் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட ஃப்ளைட் ஜேர்னி, ஸ்ரீலங்கா போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். அண்ட் இதே மாதிரி சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவும் போட்டுடுறேன். ஓகேவா? பாய்.